வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்ம மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரியா, மண்டேலேருந்து மண்டே டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு நாள் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஒர்க் அவுட் போவோம். உங்களுக்கு அந்த கான்செப்ட் பண்ணேன். லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா உங்களுக்கு பார்ட்னர் செஷன்லாம் நம்ம பண்ணோம், அப்படி தானே? இந்த வீக் பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்ல பேசிக் மெடிடேஷன் சொல்கிறது நீங்கள் பண்ணீங்களே இப்போ முன்னாடி ஒரு 5 minutes பிஃபோர். அந்த மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து கிரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடி கான்செப்ட் புரிஞ்சுக்க. கிரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பேசிக்காக நான் பேசிக் டிசிப்ளின் அதுதாங்க. நான் 5:30 அப்படின்னு சொல்லிட்டேன்னா 5:30 இங்கே வந்து கிரவுண்டு வரணும் அவசியம் இல்லை. 5:20 வந்து ஒரு 5 minutes வந்து பிராணாயாமான்னு ஒரு யோகா இருக்குது. சரியா, அதை பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அந்த யோகா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்க. சரியா, இப்போ உக்காரது வந்து சுக்ராசன பொசிஷன். இதில் நீ உக்காரது பார்த்தோன்னா அங்கே சுக்ராசன பொசிஷன் சொல்லுவாங்க. இது ஒரு பொசிஷனில் உட்காந்து பண்ணலாம். ரெண்டாவது பொசிஷன் வஜ்ராசன பொசிஷன், தெரியுமா எப்படி? இது பார்த்தோன்னா வஜ்ராசன பொசிஷன். என்னால் வந்து கால் மடக்க முடியாது சார், கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்படியே உட்காந்துக்க. இல்லை வஜ்ராசன பொசிஷன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா வஜ்ராசன பொசிஷன். மூணாவது பொசிஷன், நிறைய பொசிஷன் இருக்கு. பேசிக்கா அந்த 3 பொசிஷன்ல பார்த்தலாம். மூணாவதுனா அங்க பத்மாசனா பொசிஷன் சொல்லுவாங்க. அது எப்படி உட்காருவேன்? 2 கால் மேல போட்டு உட்காரும்ல, இதுதான். இந்த பொசிஷன்ல வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பிராணாயாமம் பண்ணலாம். பிராணாயாமம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மூச்சு பயிற்சி தான். இதனால பெனிஃபிட் என்னன்னு பாத்துக்கு. பெனிஃபிட் 3 பெனிஃபிட் தான். உனக்கு சப்போஸ் சார் மூச்சு அதிகமா வாங்க சார், என்னால ஓட முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது டெய்லி ஒரு 10 to 15 minutes பண்ணலாங்க. என்னால 10 to 15 minutes பண்ண முடியல அப்படின்னா மினிமம் 5 minutes ஸ்டார்ட் பண்ணுங்க. பர்டிகுலர் கேர்ள்ஸ் தான் சொல்றாங்க. என்னால் மூச்சு அதிகமாக வாங்க சார், ஓட முடியல அப்படின்னா நம்ம கிரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 5 to 10 minutes பண்ணிக்க. உன்னோட பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இது கூட பண்ணி. இது எல்லாரும் காமனான விஷயம் தாங்க. ஒரு விஷயத்தை நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம பண்ணலாம், இதை நீங்கள் இங்கே பண்ணலாம். இது டெய்லி கூட பண்ணலாமா அப்படின்னா டெய்லி பண்ணலாங்க. சரியா, பிஃபோர் த சன்ரைஸ், ஈவினிங் பண்ணலான்னா ஆஃப்டர் த சன்ரைஸ். இதுதான் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் யோகா பண்ணுறதுனால. சரியா, நான் பிளட் ஃப்ளோ ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், நான் படிக்க முடியல, இப்போ ரொம்ப எனக்கு வந்து இங்கே ரொம்ப படிக்க வைக்கிறாங்க, என்னால் படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது பேசிக் பிராணாயாமம் பண்ணிக்கலாம். சரியா, பிளட் ஃப்ளோ ஃபங்க்ஷன் ஆகும். ரெண்டாவது பார்த்தோன்னா அங்கே உன் மைண்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா பண்ணலாம், இது ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூச்சு பிரீத் இன் பிரீத் அவுட் அதிகமாக வாங்குது அப்படின்னா பண்ணலாம். பிஃபோர் த ஒர்க் அவுட், ஆஃப்டர் த ஒர்க் அவுட் இதுக்கு பண்ணிக்கலாம். இது 3 விஷயம் தான் உன்னோட பெனிஃபிட் அங்கே. சரியா, உட்கார பொசிஷன் இது கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லை மாத்திக்கலாமா? இது வந்து நான் சுக்ராச பொசிஷன் சொன்னேன். இது 2வது பொசிஷன் தான் அங்க உனக்கு பத்மாசனா பொசிஷன். 3rd ஒன் வஜ்ராசனம். இது 3 பொசிஷன் ஓட்டி பார்த்துக்க. இது வஜ்ராசன பொசிஷன். சரியா, இது நார்மலா எப்படி உட்கார போறோம்னா உன்னோட ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டா வைக்க போறேன். உட்கார பொசிஷன் சொல்றேன் நான் இங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்க. இது பத்மாசனா பொசிஷன், 2 கால் வந்து மேல வைக்க போறேன் உன் தொட மேல. சரியா, இது என்னது பத்மாசா பொசிஷன். அது நார்மலா வந்து சுக்ராச பொசிஷன். இந்த மாதிரி 10 பொசிஷன் இருக்கு. நம்ம பேசிக்கா அந்த 3 பொசிஷன்ல உனக்கு எது கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கு ஃபர்ஸ்ட். தம்பி, இந்த 3 பொசிஷன்ல உனக்கு எது ஈஸியா இருக்கும், இதுல இருந்தா என்னால பண்ண முடியும் அப்படின்னா அதை உட்காந்துக்க. கம்பல்சரி இந்த பொசிஷன்ல உட்காரணும்னு சொல்ல, இந்த பொசிஷன்ல யாரும் உட்காரணும்னு சொல்லலாங்க. ரெடியா? ரூல் நம்பர் 1, இந்த 3 பொசிஷன்ல எதனா ஒன்று உட்காந்துக்கலாம். ரூல் நம்பர் 2, இது முத்ரான்னு சொல்லுவாங்க. நிறைய முத்ராஸ் இருக்கு. இது வந்து என்ன பண்ணுவாங்க? சின் முத்ரான்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் என்ன? சின் முத்ரா. இந்த பொசிஷன்ல வச்சுக்க. நீ உட்கார வெறும் ரைட் ஹேண்ட் என்ன பண்ண போற? தொடமலை வச்சுக்க. லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ண போற? நம்ம பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணோம். 2 நோஸ் இருக்குல்ல, 2 வால்வு, அதை என்ன பண்ண போற? 1 க்ளோஸ் பண்ணிக்க, பிரீத் இன் பண்ணிக்க. திருப்பி நம்ம வர ஒரு 5 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணா பிரச்சனை ஆயிடும். புரியுதா? 1 பிரீத் இன் பண்ண போற, திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி இதை வந்து ரிலீஸ் பண்ண போற. கான்செப்ட் புரியுதா? 1 என்ன பண்ண? பிரீத் இன் பண்ண போற, 5 செகண்ட் ஹோல்ட் பண்ண போற, தென் என்ன பண்ண? இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து ரிலீஸ் பண்ண போற. 2த்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை உனக்கு தான். அதனால கான்செப்ட் புரிஞ்சுக்க. 1 என்ன பண்ண போற? தம் ஃபிங்கர், இது ஸ்மால் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இதை ஹோல்ட் பண்ணி வெளியே வச்சுக்க. தம் ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணி பிரீத் இன் பண்ணிக்க. திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை பிரீத் அவுட் பண்ண போற. கான்செப்ட் புரியுதா? தப்பா பண்ணிட்டா உனக்கு தான் பிரச்சனை. சரியா, சின்முத்ரா பொசிஷன் நார்மலா வச்சுக்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இன்னேல் சொல்லும்போது பிரீத் இன் அவுட் பண்ணிக்க, பிரீத் இன் பண்ணிக்க. அவுட்னு சொன்னோன்னா பிரீத் அவுட் பண்ணிக்க. சரியா, க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ பண்ணது பேசிக் தான். இந்த யோகா பார்த்தோன்னா பிராணாயாமா
இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு, மெடிடேஷன் பண்ணலாம். அதில் எந்த சவுண்டை லிசன் பண்ணாத, உன்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நாங்க ஈவெண்ட் எந்தெந்த ஈவெண்ட் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறியோ அந்த ஈவெண்ட் ஒன்று யோசியுங்க. வேற எந்த சவுண்டும் லிசன் பண்ணாத. ரெடி, பிரீத் இன், breathe out, slow up, breathe in, breathe out. இப்போ நீங்களே breathe in breathe out அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு breathe in ஹோல்ட் பண்ணிட்டு நிக்க முடியுமோ 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 5 செகண்ட் ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. எதுவுமே ஃபாஸ்டா பண்ணாத, breathe in breathe out கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண போகும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான், இந்த வீக் ஃபுல்லா பண்ண ஒர்க் அவுட் வந்து நம்ம கரெக்டா பண்ணுமான்னு யோசி, கொடுத்த ஒர்க் அவுட் வந்து பர்ஃபெக்டா பண்ணீங்களான்னு யோசி, கிரவுண்டு வரதுக்கு முன்னாடி எந்த மனநிலையில் வர அப்படின்னு யோசிச்சு பாரு. இன்னைக்கு கொடுக்குற ஒர்க் அவுட்டால நம்ம வந்து கரெக்டா பண்ணியிருக்கோமா? ஸ்டார்டிங்ல இருந்து யோசி, கிரவுண்டு வரதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பரேஷனோட வரையான்னு யோசி. ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த ஈவெண்ட்டை பண்ணி யோசிக்க. 10 ஈவெண்ட் இல்லை, மினிமம் 3 ஸ்டார் ஈவெண்ட் தாங்க. அந்த ஸ்டார் ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்தெந்த ஈவெண்ட்டை நான் சிங்கிள் ஸ்டார், எந்தெந்த ஈவெண்ட்ல டபுள் ஸ்டார் யோசிப்போம். இந்த வீக் ஃபுல்லா லாங் ஜம்புக்கு தனியா ஒர்க் அவுட் போயிருக்கோம். இந்த வீக் ஃபுல்லா ரோப்புக்கான ஒர்க் அவுட் போயிருக்கோம். கொடுக்குற ஒர்க் அவுட் கரெக்டா பண்ணியான்னு யோசி. லாஸ்ட் வீக் பண்ண மிஸ்டேக் இந்த வீக் பண்ணியான்னு யோசிப்போம். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சாந்தி ஆசனம் நம்ம பார்ப்போம். இந்த சாந்தி ஆசனம் பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது டோட்டல் பாடி ரிலாக்ஸேஷன் வந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டோட்டல் பாடி ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய பிளட் சர்க்குலேஷன், உன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பாடி, பிரெயின் எல்லாமே மென்டலாக வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னா இது ரிலாக்ஸேஷன் பண்ணதுக்கு தான் இந்த ஆசனம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆசனம் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் யுவர் மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பாடி. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எந்த சவுண்டும் லிசன் பண்ண வேணாம். ஒன்லி இங்கே வந்து பிரீத் இன் பிரீத் அவுட். இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோயர் பாடி டு அப்பர் பாடி, அப்பர் பாடி டு லோயர் பாடி. இந்த லோயர் பாடி டு அப்பர் பாடி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய மசில் ரிலாக்ஸேஷன் கோசம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் எப்படி பண்ணுறாங்க, இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த மசில் பொறுத்த வரைக்கும் டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டோ, காஃப் மசில், ஆம்ஸ்ட்ரிங், கோட்ரிசெப்ஸ், ஹிப், அப்புறம் ரெஸ்பெக்டார் மேஜர், ஷோல்டர், ஹெட். இந்த மசில் வந்து ஆர்ஜன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தா உன்னோட பிளட் சர்க்குலேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து முடியுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளட் சர்க்குலேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே, ஃபினிஷிங் பாயிண்ட் எங்கே, ஸ்டார்டிங் பிளட் சர்க்குலேஷன் எப்படி பம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதோட பெனிஃபிட் பார்த்தா இந்த ரீசன்னால தான் பெனிஃபிட் பண்ண போகிறேன். இது இன்னும் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃப்ரீயாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்தை தவிர்த்து எவ்வளோ ரிலாக்ஸேஷனாக பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பாடி. இதை 2 விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு டேக் லாங் பிரீத் இன் பிரீத் அவுட். வேறு எந்த சவுண்டும் லிசன் பண்ணணும்னா டேக் லாங் பிரீத் இன் பிரீத் அவுட்.